வெல்கம் பேக் டு மை சேனல் தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை வருஷப்பிறப்பு நாளைக்கு ஆரம்பிக்குது. அதாவது சித்திரை 1 ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சித்திரை கனி காணுதல்னு இன்றைக்கி இரவே நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்ணாடி எடுத்துக்கணும். அந்த கண்ணாடியை நல்லபடியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை மகாலட்சுமி மாதிரி பாவனை பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு செயின் இருந்தால் அந்த செயினை அதை போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் எந்த பணம் வேணால் வைக்கலாம். ஒரு கட்டு புதுசாக இருந்தால் அதை வைக்கலாம். இல்லைன்னா 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி எந்த பணம் வேணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் காயின்ஸ் வச்சுக்கணும். அது மேலே ஒரு மஞ்சள் கொம்பு வச்சுட்டு வாசனை மலரான மல்லிகை மலரை தூவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு அதில் மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு, அப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல், அப்புறம் மஞ்சள் கொம்பு, தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், இந்த செட்டை நம்ம அதில் வச்சுக்கணும். கொஞ்சம் மலரால் அலங்காரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு வெள்ளி டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் அன்னபூரணி தாயாரை வச்சு அதுக்கும் ஒரு மலராக வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கணும். அந்த பித்தளை தட்டில் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய பொருள் நவதானியத்தில் ஏதாவது ஒரு தானியம். துவரம்பருப்பு வச்சுருக்குறோம். அதாவது மகாலட்சுமி கல்லுப்பில் வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய கல்லுப்பை அதில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இனிப்பு, நம்ம வாழ்க்கை இனிப்பு மயமாக இருக்கணும்னு இனிப்புக்காக வெல்லம் ஒரு கப்பில் வச்சுருக்கிறேன். அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். அது பித்தளை தட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் எவர் சில்வர் தட்டு தான், புது தட்டு எடுத்திருக்கேன். அதில் இன்றைக்கி எனக்கு கிடைத்த பழங்கள் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், அப்புறம் 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன். அப்புறம் திராட்சை பழம் கொஞ்சம் அதில் நான் வைக்கிறேன். அது மேலேயும் கொஞ்சம் மல்லிகைப்பூ நான் வைக்கிறேன். மங்களகரமாக இருக்குன்றதுனால இதெல்லாம் மல்லிகைப்பூ வச்சு இந்த தட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 2 சைடும் இது 2 விளக்கு வைக்கிறதுக்காக நான் வெள்ளியில் ஆத்ம விளக்கு வச்சு அது நெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த விளக்கை நம்ம இன்றைக்கி ஏற்றக்கூடாது. நம்ம இந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி இரவு வச்சுட்டு காலையில் எழுந்தோடனே கண் முழித்தோடனே நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதில் இந்த பொருட்கள் தான் நாம் கண் முழிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு உருளி எடுத்துக்கிறோம், பூ உருளி. அதில் பன்னீரும் சுத்தமான தண்ணியும் கலந்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நம்மக்கிட்ட என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை வச்சு அந்த உருளியும் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா தட்டுகளையும் ஒரு டேபிள் மேலேயோ அல்லது கீழேயோ நம்ம சுத்தமான இடத்துல வச்சு அதில் அந்த கண்ணாடியும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இரவே. இந்த பொருட்கள்லாம் நம்ம எதுக்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோன்னா, நம்ம இந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷமாகவும், இந்த பொருட்கள் நம்ம எப்போவுமே நிம்மதியாகவும் இருக்கிறதுக்காக, எந்த நம்ம பண கஷ்டம் இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இந்த வருடம் நம்ம அமையணுன்றதுக்காக தான் இதெல்லாம் முதல் நாள் இரவே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ நாளைக்கு சித்திரை வருட பிறப்பு. நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.